உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இதுவும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஜோதிட பதிவு தான். இதுவும் உங்களுக்கு பொருளாதாரம் தான். இப்போ இந்த வாரம் பூரா பொருளாதாரத்த பத்தி பேசலாம்னு இருக்கிறேன். ஏன்னா, நமக்கு பணம் காசு நமக்கு இருந்ததுனா தான் நிம்மதியான வாழ்க்கை முறை இப்போ இருக்கு. சரிங்களா? அதனால, அதில குறிப்பா இடம் பெறுறது அமாவாசை, பௌர்ணமி. இந்த 2 திதிகள்ல நம்ம சில விஷயங்கள செஞ்சோம்னா, நம்ம பொருளாதாரம் மிக சிறப்பா இருக்கணுன்றதுக்காக இப்போ ஒரு பதிவு இது. சரிங்களா? அமாவாசை, பௌர்ணமி இந்த 2 திதிகள் அன்னைக்கு நாம என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க, அப்பா, அம்மா உங்க கூட இருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட பாத பூஜை பண்ணா மிக சிறப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில, அவங்ககிட்ட ஆசீர்வாதமாவது வாங்கணும். அவங்கள நிக்க வச்சு, கிழக்கு முகமா நிக்க வச்சு, நீ கால்ல விழுந்து நல்லா ஆசீர்வாதம் வாங்கணும். மஞ்சள் கலந்த அரிசி, புஷ்பங்கள்லாம் தூவி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணா மிக சிறப்பா இருக்கும் உங்களுக்கு. அந்த நாள் பார்த்தீங்கன்னா, பித்ருக்களுக்கு உகந்த நாளாக இருக்கிறதால, உங்களுக்கு கண்டிப்பா முழு பலன் கொடுக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம், உங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் சேர்ந்து வேலை செய்யும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, அப்படி இல்லன்னா, அப்பா, அம்மா இல்ல என்ன பண்ணுவீங்க? அந்த அமாவாசை இல்ல பௌர்ணமி திதியில பிறந்தவங்க யாருன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, அவங்க நல்ல மனசோட இருக்கணும் அவங்க. அவங்ககிட்ட போயிட்டு, ஒரு ரூ. 11 குடுங்க. உங்க கையால குடுத்தீங்கன்னா எனக்கு நல்லது. அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நல்லவங்க கண்டிப்பா குடுப்பாங்க. ரூ. 11 குடுக்க முடியாதா அவங்களால? குடுத்தாங்கன்னா, அத வாங்கி வச்சுக்கிட்டு, நீங்க உங்க ஒரு கேஷ் பாக்ஸ்லயோ, உங்க வீட்டு பீரோவிலயோ வச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஏற்படும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா, மிக சிறப்பான முன்னோர்கள் ஆசி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, பௌர்ணமி திதி அன்னைக்கு மிக புகழ்பெற்ற அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு, ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் உட்காந்துட்டு, அம்மன தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு ஏற்படும். இத கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பின்பற்றி பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.